ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னோட ஒரு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இந்த விலாக் வந்துட்டு நான் தை அமாவாசை நாள் எடுத்தேன். அந்த அன்றைக்கி அஸ்வினுக்கும் ஸ்கூல் இருந்துச்சு. நார்மலாக வந்துட்டு அமாவாசைக்கு தனியாலாம் ஸ்பெஷலாக எதுவும் சமைக்கிறது இல்லை. எப்பயும் சமைக்கிறத மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்க ஆகத்துக்கு வைக்கிறதோட சரி. இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் பொரியல் மட்டும் வாழைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். வாழைக்காய் வீட்டில் இருந்துச்சு, அதனால வாழைக்காய் பொரியல். ஸோ இதெல்லாம் வச்சு கூட தயிர் வச்சு கருப்பு எல்லோ இருந்துச்சு, அதனால் கருப்பு எல் கொஞ்சம் தூவி காகத்துக்கு வச்சாச்சு. இதெல்லாம் பண்ணிவிட்டு அஸ்வின் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு கரெக்டாக 9 o'clock வந்துட்டு வெளி வாசல் கூட்டிட்டேன். இது ஒரு பேட் ஹேபிட் ஆயிடுச்சு, 9 o'clock வந்துட்டு வாசல் கூட்டுறது. காலையில் பனியாக இருக்கிறதுனால வெளியில் போகாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து பழகியாச்சு. இந்த ஹேபிட் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் செடியில் வந்துட்டு ஒரு மாதுளம்பழம் இருந்துச்சு, அதை பறிச்சுட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நீர்க்குமிழி பழம்னு சொல்லி ஒன்று சிஸ்டர்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த ஃப்ரூட் வந்து நான் 2 நாள் ரொம்ப தீவிரமாக யோசித்து இதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டோன்னு கண்டுபிடிச்சேன். நான் எம்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அப்போ காலேஜில் வந்துட்டு இந்த மரம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டு ஜாக்கிக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கணும், அதுக்காக சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து சின்ன குக்கரில் வச்சுட்டு ஜாக்கிக்கு வந்து பெரிய குக்கரில் ஒரு பாத்திரம் உள்ளே வச்சு வைக்கிறேன். எப்பயுமே வந்து குக்கரில் இருந்து அந்த கேஸ் வெளியில் வரட்டும் தான் நான் இந்த வெயிட் போடுவேன். அதனால் வெயிட்டை வந்துட்டு குக்கர் மேலே வச்சுட்டு வேறு வேலை செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது டும்முன்னு ஒரே சவுண்டு. அந்த வெயிட் வந்துட்டு எங்கேயோ உருண்டு ஓடிருச்சு. அதை வைக்கும் போதே நான் நினச்சேன் கீழே விழுந்துருன்னு நினச்சிட்டு அதே மாதிரியே விழுந்துருச்சு. இப்போ வந்து நாட்டு சக்கரை டெய்லி யூஸுக்கு தீந்துருச்சு. இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் ஒரு 20 கிலோவுக்கு. அதனால் இந்த ஜார் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 20 கிலோவும் கொட்டுற மாதிரி வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குது. அதை நான் ஒரு வாரமாக வந்துட்டு தேங்காய் நார் ஊற வச்சிட்ருக்கேன். அதுக்கு எப்போ டைம் வரும்னு தெரில. இன்றைக்கி நினச்சி வாஷ் பண்ணி நாட்டு சக்கரையை வந்துட்டு அதில் கொட்டி வைக்கணும். கிச்சன் ரூமில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்தா வெளியில் வாய்க்காலில் தண்ணி போகிறது தெரியும். இப்போ வந்து வீடெல்லாம் சரி கூட்டலான்னு சொல்லிட்டு ரூமில் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து சீசன் வந்துட்டு ரொம்ப குளிர்றதுனால அஸ்வின் யூரின் பாஸ் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு இந்த ரப்பர் ஷீட்டு அது மேலே போடுற மேட் எல்லாம் போட்டு வச்சிட்ருக்கோம். இது வந்து அஸ்வின் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்குகிற பொம்மை. இந்த டெடிபியர்லாம் பார்த்திங்கன்னா எதெல்லாம் பிச்சு எடுக்க முடியாதோ அது மட்டும்தான் இருக்கும். அதோட கண்ணு, காது, மூக்கு எல்லாமே பிச்சு எடுத்துருவான். இந்த ரூம் தவிர மற்றது எல்லாமே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இந்த ரூம் மட்டும் 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கல்யாண டைமில் ஆல்டர் பண்ணதப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கு மட்டும் டைல்ஸும் மேலே வந்துட்டு டபுள் லோடு போட்டிருக்காங்க. எனக்கு டைல்ஸ் வந்து பார்க்க தான் அழகாக இருக்கே தவிர சிமெண்ட்டு தரை போட்ட ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிமெண்ட்டு தரை வந்துட்டு ஒரு தடவை சுத்தமாக கூட்டி விட்டுட்டாலே வந்து அது தொடச்சி விட்ட மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஹீலர் பாஸ்கர் வந்து டைல்ஸ் இருந்தால் அதை இடித்து விட்டுட்டு சிமெண்ட்டு தரை போடுங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்துட்டு சிமெண்ட்டு தரை தான் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது ஜாக்கிக்கு சாப்பாடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலி வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ரிலேட்டிவ் வந்தாங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக. அவங்கக்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. ஸோ 12:30 வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா சரி டீ வேண்டான்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி காஃபி போடலான்னு சொல்லி கொத்தமல்லி பொடி பண்ணி போட்டுட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக கொத்தமல்லி மட்டும் பொடி பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லியை போட்டு அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்து வடித்து குடிச்சிட வேண்டியது தான். நான் வடிக்கிறப்ப வந்து எப்பயுமே சிங்க் பக்கத்தில் தான் வச்சு வடிப்பேன். ஏன்னா அப்படியே கீழே சிந்தினாலும் தண்ணி தொட்டு அப்படியே தொடச்சி விட்டுறலாம். இன்றைக்கி வந்துட்டு அடுப்பும் சேர்த்து தொடச்சி விடணும், அதனால் அடுப்பு மேலேயே வச்சு வடிச்சாச்சு. கரெக்டாக 1 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளியிலேயே வர முடியல, அவ்வளோ வெயில், அப்படியே கண்ணெல்லாம் கூசுது. எங்களோடது வந்து வீட்டுக்கு முன்னாடியே தான் கட்டுத்தரை. கட்டுத்தரைனா வந்து மாடெல்லாம் கட்டியிருக்கிற இடத்த நாங்கள் கட்டுத்தரைன்னு தான் சொல்லுவோம். ஸோ மாட்டுக்கு வந்து கொஞ்சம் தட்டு எடுத்து போட்டுட்டு வந்தாச்சு. இந்த சீரகம், சோம்பு, கடலைப்பருப்புலையெல்லாம் வந்து பூச்சி பிடிச்சிருச்சு. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதை கொண்டு வெயிலில் வச்சுட்டு வந்துட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். மதியானம் மட்டும் வெறும் சாதம் மட்டும் வச்சுக்கிறது. காலையிலேயே வந்துட்டு குழம்பு ரசம்லாம் வச்சுருவோம். இப்போ வந்து நேற்று உடச்சிட்டு வந்த 2 வாழைப்பூ இருந்துச்சு. சரி அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் காலையில் செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. நம்மளோட சேனல்
ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. எனக்கு வந்து ஃபேமஸ், அதாவது நம்மளோட சேனல் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தா இந்த வீடியோ மூலமாக தான். நான் இதை அப்லோட் பண்ணும்போது எனக்கு தெரியல, இது வந்துட்டு இவ்வளோ ரீச் ஆகும், இவ்வளோ ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் எப்படி பண்ணுவேனோ அது மாதிரி எடுத்து வீடியோ மட்டும் போட்டிருந்தேன், அவ்வளோதான். நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரீச் கொடுத்ததே வந்து இந்த வீடியோ மட்டும். அதுக்கப்புறமா தான் மற்ற வீடியோஸ்லாம் போச்சு. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு டெய்லி 1000 வியூஸ்னாச்சும் போயிட்டு தான் இருக்குது ஆவரேஜாக. இப்போ வந்து 1.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இன்னமும் கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ என்னோடய யூடியூப் ஜேர்னியில் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஃபுட் ஐட்டம், ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம் கூட. இதில் வந்து ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக அந்த நார் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணி இழுத்தோம்னா அப்படியே அந்த நார் மட்டும் தனியாக வந்துடும். நான் வச்சுருக்கிற நைஃப் வந்து ஷார்ப்பே இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா ஷார்ப் இருக்கிற நைஃபாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மேலே மட்டும் கட் பண்ணி இழுத்தோன்னா அந்த நார் மட்டும் தனியாக வந்துடும். ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இப்போது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எந்த வேலை இருந்தாலுமே 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட முடியல, ஒரு 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும், எந்த வேலையுமே செய்ய முடியாது. இதை வந்து நான் எல்லாருக்குமே சொல்லலை, என்ன மாதிரி இருக்கிற சில பேருக்கு சொல்கிறேன். 10:30க்கெலாம் சாப்பிட்டா எனக்கு வந்துட்டு நல்லா தூக்கம் வரும். எல்லா நாளுமே அப்படி கிடையாது, எப்பயாவது ஒரு சில நாள் மட்டும். அந்த மாதிரி நாளில் வந்துட்டு சரி இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வேலையை முடிச்சுட்டு படுக்கலான்னு நினச்சோன்னா வேலையும் முடியாது, நம்ம தூங்கவும் முடியாது. அதுக்கு பதிலாக எப்போ வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணி சரி படுக்கலான்னு தோணுதோ அப்போ டக்குன்னு படுத்துடணும். எந்த வேலை இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், அப்புறமா செஞ்சுக்கலான்னு சொல்லி டக்குன்னு படுத்துடணும். நம்ம ஒன்றும் நைட்டு தூங்குற மாதிரி 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்கிட்டே இருக்க போகிறதில்ல. பகலில் வந்து அவ்வளோ தூங்க மாட்டோம். ரொம்ப அசந்து போய் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் படுத்திருப்போம். அதையும் மீறி போனால் 1 மணி நேரம் தான் படுத்திருப்போம். அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட எண்ண ஓட்டம், நம்ம தூங்க போகிறப்ப இருக்கிற எண்ணம் வந்துட்டு நம்மளை தூங்க விடாது. கண்டிப்பாக 1 ஹவரில் நம்ம எந்திரிச்சு வந்துடுவோம். அந்த ஒரு 1/2 hour படுத்திருக்கிறதுனால நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளோ சோம்பலாக வேலையே செய்ய முடியாமல் இருந்தோமோ அந்த ஒரு 1/2 hour படுத்து எந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம டபுள் மடங்கு சுறுசுறுப்போட எல்லா வேலையும் சீக்கிரமாக செஞ்சுருவோம். நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாகவே என்னெல்லாம் வேலை பெண்டிங் இருக்குதோ அந்த வேலை எல்லாமே செஞ்சு முடிக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய டைமும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு டெய்லியும் அந்த டைமான தூங்கி பழகிட்டு இருக்கக்கூடாது, அது ஒரு ஹேபிட் ஆயிரும். நமக்கு எப்போ டயர்டாக இருக்குதோ அந்த அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணலாம். பகலில் தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு 1/2 hour ஒரே இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துக்கலாம். நம்ம கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருந்தாலே வந்து அது தூங்குறதுக்கு ஈக்குவல்னு நான் படிச்சிருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத வந்து எடுக்கணுமா வேண்டாமான்றது தான். நான் எடுக்க மாட்டேன், கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு சீக்கிரமாக பாயில் ஆயிரும். ஆனால் இந்த குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ இழுத்தாலும் கட் ஆகவே ஆகாது. நம்ம என்ன தான் கத்தி வச்சே கட் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக கட் ஆகாது. ரொம்ப ஷார்ப்பான நைஃபாக இருந்தால் மட்டும்தான் கட் ஆகும். ஸோ அதனால் அது மட்டும் வேகாது, அதனால் அதை எடுத்துடணும். ஆனால் இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ உடம்புக்கு வந்துட்டு எந்த கோளாறுமே பண்ணாது. நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து சேர்த்து சாப்பாட்டில் சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக காட்டுறேன். அது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது. நான் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து 2 வாழைப்பூ க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப டைம் இருந்துச்சு, அதனால் வந்து நிலக்கல்ல இருந்துச்சு. கையில் வந்து எண்ணெய் காட்டுனேன்னா நான் வாழைப்பூ உரிச்சப்போ தேங்காய் எண்ணெய் பூசிட்டு உரித்தேன். ஸோ உள்ளங்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கரையுமே இல்லை. ஆனால் அந்த நகத்தில் வந்து அந்த பட்டையை கிள்ளி கிள்ளி எடுத்ததால் நகத்தில் மட்டும் பிளாக் கலரில் இருக்குது. எனக்கு இந்த நிலக்கல்ல உரிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி அதை உரித்து கடலை மிட்டாய் செய்யலான்னு சொல்லிட்டு உரித்தேன். எப்பயுமே வந்து எனக்கு டைம் பத்தாத மாதிரியே தான் இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் படுத்து எந்திரிச்சங்காட்டி எனக்கு ரொம்ப டைம் இருந்துச்சு. சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே செய்ய முடிஞ்சுது.
ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வறுத்த கடலையில் வந்துட்டு பாதியே நானும் ஷஷ்வினும் அப்படியே சாப்பிட்டுட்டோம். மீதியை மட்டும் அப்படியே வச்சுட்டோம். கடலப்பருப்பி வந்துட்டு செய்யலை. இன்னும் கொஞ்சம் உரித்து பச்சை கடலப்பருப்பை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு நாள் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. இப்போ ஈவினிங் வந்து 6 o'clock ஆச்சு. ஸ்டவ்வில் ஒரு பக்கம் டீக்காக தண்ணி காஞ்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பால் காஞ்சிட்ருக்கு. தூள்லாம் போட்டு கொதிச்சதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் பாலும் சேர்ந்து கலந்து ஆற்றி குடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்துட்டு அந்த நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கிற பக்கெட் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாட்டு சர்க்கரை ஃபில் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கெட்லேருந்து நாட்டு சர்க்கரை அள்ளி போடுறதுக்கு வந்துட்டு நான் அந்த தேங்காய் தொட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில்வரில் போட்டோன்னா துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த தேங்காய் தொட்டி வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.